ஹாய், எப்படி இருக்கீங்க? நேற்று பாதியில் கொஞ்சம் முடிச்சுட்டு பண்ணல. இன்னைக்கு மீதியை சொல்லலாம். மீதியில் இன்னும் நிறைய இருக்குது. ஏதோ உங்கள்கிட்ட பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிது. அதனால தான் பேசுகிறேன். நான் ஏதோ மனசில் இருக்கிறத வெளியே சொல்கிறது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக எனக்கு இப்போ தான் ரொம்ப 110 கிட்ட வந்து ஒரு 1000 வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சரி சொல்லலாம், பேசலாம், ஆரம்பிக்கலாங்களா? எங்கள் மாமியாரை பற்றி எங்கள் அத்தையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பிரச்சனை ஒன்றுன்னு நாங்கள் எங்கள் வீட்டு இறங்கிட்டாங்க. நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போன பிற்பாடு ஓரளவுக்கு நாங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா லைஃப் வாடிக்கிட்டு இருந்தோம். என் பையன் மாதமான அந்த டைமில் என் நகை ஒன்று அப்படியே எங்கள் வீட்டிலே தான் காண போச்சு. நகை போட்டு 3 மாதத்துல என் நகை காண போனது. அதுக்கப்புறம் அந்த நகையை யார் எடுத்தாலும் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் சொந்தத்திலே தான் எடுத்துட்டாங்க. என் வீட்டு சொந்தத்திலே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்கல. என் வீட்டுக்காரர் நல்ல எனக்கு அமைஞ்சதுலேயே என் வீட்டுக்காரர் தான் மெயின் நல்லவர். அவர் கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு லக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நகை காண போச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் வாங்கி தரேன்னு சொன்னேன். அது இன்ன வரைக்கும் வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த பையனுக்கும் 22 வயசு ஆயிடுச்சு. நாங்களும் என் வீட்டுக்காரர் கேட்கல, விட்டுட்டோம். அதுக்கப்புறம் லைஃப் போய்கிட்டே இருந்தது. என் பையன் மாதமாக இருந்தேன். வளர்க்காப்புக்கு எங்கள் அத்தையை போய் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரியில் இருந்தோம். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு பையனை பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. நாங்கள் தான் எங்கள் அத்தை வீட்டுக்கு தூக்கிட்டு போவோம், வருவோம், கொள்ளுவோம், எல்லாம் செய்வோம், எல்லாம் பண்ணோம். அப்புறம் அங்கே திரும்ப என்ன பண்ணாங்க, இங்கேயே வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி, இங்கே அப்புறம் மறுபடியும் அங்கே போய் இருந்தோம். என் பையனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது அங்கே போயிருந்தோம். அப்புறம் அவங்க இங்கே சும்மா இருக்க மாட்டேன்ட்டாங்க. திரும்ப வம்பையிலுக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அத்தை. அதுக்கப்புறம் திரும்ப சண்டையப்பட்டு எங்கள் அண்ணனுங்க வந்து திரும்ப என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு அங்கேயே திரும்ப வந்துருந்தோம். அங்கேயே போய் இருந்துட்டோம். அதோட அதெல்லாம் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு தெரியாது, சொல்லலை. அப்போ இறந்த பிற்பாடு எங்கள் மாமனாரோடைய தம்பி வந்து சொன்னாங்க. அப்புறம் சாவுக்கு போனப்போ அந்த இறந்தப்போ ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு தான் அந்த வீட்டில் லட்சுமி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த விளக்க கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போகணுன்னுவாங்களே, அது எங்கள் அத்தை என்னை செய்ய விடலை. நீங்கள் வெளியே இருக்கீங்கன்ட்டு 2வது பையனை, அதாவது கூட்டிகிட்டு வந்தால அந்த பையனை பொண்ணையும் எடுக்க வச்சாங்க. நாங்கள் எதுவுமே கேட்டுக்கல. சாவில் என்ன பண்ணுறீங்களோ பள்ளி விட்டாச்சு. அதோட முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் அந்த வீடை விற்றாங்க. வீடை விற்றப்போ எங்களுக்கு சொல்லலை. வீடு விற்றது எங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டில் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அன்னைக்கு சின்ன அண்ணியாக இருந்தாங்க. 2 சாவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடை விற்றாங்க. வீடை விற்றப்போ எங்களுக்கு தெரியாமல் போச்சு. வீடை விற்றுட்டு வேறு இடத்துல வந்து லீஸுக்கு இருந்தாங்க. லீஸுக்கு இருந்துட்டு அந்த காசெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல. அது முடிஞ்சது. அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கூடயே அந்த 2வது பையன், அவன் பொண்டாட்டி, அவங்க 3 பசங்க கூடயே இருந்தாங்க. 3வது பையன் கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் 3 மாதத்துக்கு அப்புறம் அதுவும் செட் ஆகாமல் போயிடுச்சு, தனியாக போயிடுச்சு. அந்த 3வது பையனுக்கு அட்வான்ஸே நான் தான் கொடுத்தேன். வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தேன். அவர் அட்வான்ஸு அசலை கொடுத்தாப்புல வட்டியை கொடுக்கவே இல்லை. அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த காசெல்லாம் அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வந்தது. நாங்கள் இப்போ இந்த பிரச்சனையில் நாங்கள் இப்போ பெரிய கடன் பிரச்சனை அப்படி இப்படி ஆகிட்டே வருவோம். எங்கள் அண்ணன் இப்படி ஏமாற்றவும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்லையும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் ஆச்சு. எல்லாமே தம்பியை கூட்டிகிட்டு போய் அடித்து, சின்ன அண்ணன் கூட்டிகிட்டு போய் அடித்து பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அதோடு நான் அந்த வீடே வேணான்ட்டு வீட்டை விட்டு வெளியே ஆடி மாதத்துலேயே வந்துட்டோம். வரும்போது இதுதான் நல்லது கேளுங்க. எந்த ஒரு தாயுமே, எந்த ஒரு மனுஷனாக இருந்தால் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எங்கள் அத்தை அந்த மாதிரி செஞ்சாங்க. அது இன்னும் எங்களுக்கு மனசில் இன்னும் நிற்கிது. நாங்கள் செவ்வாய்க்கிழமை வீடு பார்த்துட்டோம். அங்கே எங்கள் அத்தை தான் கூட்டிகிட்டு போய் வீடு காட்டினாங்க. அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு வீடு காட்டினாங்க. 4000 ரூபா வாடகை, அட்வான்ஸ் 40,000 ரூபான்னாங்க.
அட்வான்ஸு காசு இல்லை, ரெடி பண்ணிவிட்டு வரோம். ஆனால் இவங்க சாமான் எடுக்கணும். நாங்கள் சாமான் எடுத்த பிற்பாடு தான் ஒரு 1,00,000 அவங்க தரேன்னாங்க. 50,000 போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வக்கீல் ஃபீஸுன்னு சொல்லி வாங்கிட்டானுங்க 50,000. எனக்கு இந்த கேஸ் வந்து திட்டுத்தனமாக ஓடுறதுக்கு இது கேஸுக்கு 50,000 அவனுங்களுக்கு. அது கொடுத்தோமா, மீதி 50,000 எங்கள் சித்தி, எங்கள் அப்பாவுடைய 2வது சொல், அவங்க வீட்டில் தான். அவங்க இல்லைன்னா நாங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு செத்தே போயிருப்போம். அவங்க எங்களுக்கு ஒரு அளவுக்கு காசு பிடுங்கினாலும் ஓரளவு சாப்பாடாக இருந்தாங்க அந்த டைமில். அவங்களுக்கு ஒரு 10,000, மீதி 40,000 எடுத்துகிட்டு வந்தோம். 40,000 எடுத்துகிட்டு வந்தால் 40,000 எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னே இந்த வீடை காலி பண்ணணும்ல. வீடை காலி பண்ணி அதை வந்து நாளைக்கு சொல்கிறேன்.